ஏடி நான் ஹோம் பேக்கர் ஆகலாம்னு இருக்கேன். நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் படிக்க போறேன். அப்ப நான் சாரி டிரெபிஸ்ட் ஆயிரவா? வேணாம், நீ ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகு. அப்ப நீ ஏன் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆக கூடாது? நம்ம வேணா சாரி வாங்கி விக்கலாமா? பொட்டிக் மாதிரி நம்ம நெயில் ஆர்ட் பண்ணலாமா? நல்ல ஐடியா தான். ஃபேஷன் டிசைனிங் கூட பண்ணலாம். பிரைடல் ஜுவல்லரி ரெண்டு கூட்டு சம்பாதிக்கலாம். கவரிங் சிம்பிளா ரிட்டன் கிஃப்ட்ஸ், கிஃப்ட் ஹேம்பர்ஸ், இந்த மாதிரி கெமிக்கல் ஃப்ரீ 100% ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், ஹேர் ஆயில், ஷாம்பூ, இந்த மாதிரி. ஓகே, இதவே ஃபிக்ஸ் பண்ணிக்க. எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவ? எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்? டேய் போலாம்டா. சரி என்ன சீக்கிரமா குண்ண தம்பி, பொறுமையாக தான்ப்பா கொடுக்க முடியும். நான் வயசானவன். இன்னும் என் வயசுல வந்தா நீங்க என்னதான் சாதிப்பீங்க? என்ன சாதிப்பீங்களாவா? மச்சான் இருடா. என்ன நீ 65 வயசுல சாதிச்சத நாங்க 30 வயசுல சாதிச்சிட்டோங்க. புரியல? இவனா போதையில தொங்குறான்னு நினைக்கிறீங்களா? லோ சுகர், 5 நிமிஷத்துக்கு மேல சாப்பிடலன்னா இதை பாருங்க மயக்க போட்டுருவான். உங்களுக்கு எப்ப முடி நடிச்சது? 40 வயசு. 40 வயசுலண்ணே. எங்க ஆளுக்கு பாருங்க இப்பவே முடி நடிச்சிருச்சு. அங்க பாத்தீங்களா ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். நடந்து வாடா. முட்டு வலிடா, நான் வரலடா. அவன் இப்பவே கால் வலி மாத்திரை போட்டுட்டு இருக்கானே, முட்டி வலி. உங்களுக்கு என்னென்ன தெரியும்? எனக்கு இப்பவே யோசிக்கிட்டு இருக்கு. சரி, எவ்வளவு காசு தரணும்? 55 ரூபாப்பா. மச்சான் பஸ்ஸை மறந்துட்டேன் மச்சான். கொஞ்சம் எத்தனை வரியா? பொண்ணாரு எடுத்துட்டு மச்சான் வேர்க்கு போய் உட்காரலாமா? உட்காருங்க. என்ன சகல காலையிலே சில்சா? இல்ல. அப்ப சரி, நகைச்சுவையில நானே ரெடியாரு. 2 நாளைக்கு கல்யாணம் நடந்து 30 நாள்ல முட்டை வச்சுதான். வெளியே வந்த பறவை குஞ்சுக்கு பேர் என்னன்னு வச்சிருப்பாங்கன்னு சொல்லு. என்ன வச்சாங்க? நாரப்பையன் வச்சாங்க. எப்படி பண்ணா மச்சா? செம்ம கிளைமேட். ஒரு கட்டிங் போடலாமா? என்கிட்ட காசு இல்லடா. எப்பவுமே காசு இல்ல சொல்லி ஏமாத்து. உண்மையில நீ வேணா பாரு. அச்சோ, உண்மையில இவங்கிட்ட காசு இல்லையா? பார்க்கவே பாவமா இருக்கானே. சரி, ஒன்று பண்ணோம். நம்மளே ஒரு 2000 ரூபா எடுத்து பர்ஸில் வைப்போம். இவனே பில் பே பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப பெரிய மனசுடா. டேய், போய் சொல்றியா? என்னது இது? 2000 ரூபா வச்சிருக்கேன். ஏய், இது எங்க அம்மா மருந்துக்காக வச்சிருந்த காசுடா. லூஸ், அதை எடுக்க சொல்றேன். இது நம்ம வாங்கோ 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 வருஷம் வாங்கோ 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 வாங்கோ. என்ன சாமி? என்ன ப்ரோ, ஐஸ் வண்டி யாரும் அடிக்கிற மாதிரி பாம்பு 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 பாம்புன்னு இருக்கு மாதிரி என்ன இருக்கு? காமெடி பண்ணிட்டு இருக்காயா? பிரச்சனை பண்றீங்களா? இல்ல கடவுள் சம்பந்தம். உங்க என்ன விஷயமா வந்தேன்? ஆடி பெருக்கு வந்திருக்கேன். அப்ப நாங்கெல்லாம் என்ன பென்ஸ் பெருக்குக்கு வந்தோமா இல்ல BMW பெருக்குக்கு வந்தோமா? ஆடி பெருக்குக்கு தான் நாங்களும் வந்தோம். காமெடி காமெடி காமெடி. வா வா வா, போங்க உள்ள போங்க. வரிசையில உட்காருங்க, நான் வந்துருவேன். 5 நிமிஷத்துல முடிச்சு விட்டுறேன். என்ன அம்பி? வாங்கோ வாங்கோ வாங்கோ. தம்பி என்ன தனியா இருந்துட்டு இருக்காய்? என்ன இம்புட்டு வச்சு விட்டீங்க? அட சாப்பிடுங்க. சரி வச்சிட்டீங்க, சாப்பிட்டா போச்சு இல்ல இருக்குல்ல. வந்தவங்களுக்கு அதையாவது விட்டு கொடுறா. ஏண்டா எந்த ஊர் டெக்னிக்கல் இது? சோறு போடும்போது டக்குன்னு சம்ப தூக்கிறது, போட்டதுக்கு அப்புறம் அத்தாடி என்ன இம்புட்டு போட்டீங்களேங்கிறது. காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன், உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே. ആരോമലിന്റെ അച്ഛനാണോ? അതെ. എന്താണ്? ഇങ്ങനെയാണോ മക്കളെ വളർത്തുന്നത്? അവൻ ഇവളെ തല്ലി. വിളിക്കവനെ ഇങ്ങോട്ട്. ആരോമലെ, എന്താ അച്ഛാ? ഇങ്ങോട്ട് വാടാ. നീ തല്ലിയെന്ന് പറഞ്ഞൊരു കൊച്ചവിടെ ചേച്ചിയെ വിളിച്ചോണ്ട് വന്നിരിക്കുന്നു. ചേച്ചിയല്ല, ഞാനിവിടെ അമ്മയാ. അമ്മയോ? വിശ്വസിക്കാൻ പറ്റുന്നില്ല. നിങ്ങളെ കണ്ട ഈ കുട്ടിയുടെ ചേച്ചിയാന്ന് പറയൂ. അതല്ലല്ലോ ഇവിടുത്തെ വിഷയം. എന്തിനാടാ കുട്ടിയെ തല്ലിയ?
അയ്യോ വേണ്ട വേണ്ട ഒന്നും ചെയ്യണ്ട. ഇവളും അത്ര മോശമൊന്നുമല്ല. ഇവളും എന്തെങ്കിലും ചെയ്തിട്ടുണ്ടോ? ഇനി മേലെ ആ കൊച്ചുമായിട്ട് വഴക്കിടാൻ പോയേക്കല്ല്. നടക്കടി അങ്ങോട്ട്. നടക്ക്. നല്ലൊരു മനുഷ്യനാണ്. ഇപ്പൊ അവരുമായിട്ട് വഴക്കിടേണ്ടി വന്നേനെ. രക്ഷപ്പെട്ടു. അച്ഛന്റെ ഒരു ബുദ്ധി. നിന്നെ என்னங்க இப்படி பாக்குறீங்க? இல்ல நான் வந்துட்டேன் அவசரத்துல வந்தா போல இருக்கு. ரமாவை ரவிக்கு போட்டுட்டே வர சொல்லுங்க. ரவுக்கு போட்டுட்டு தானே இருக்கா? போட்டுட்டு இருக்காளா? என்னங்க பண்ணுது இங்க இருக்க? ஏமா ரமா, இந்த ரவிக்க பின்னால எலி கிளி கட்டி விட்டா? இல்லையே, அது அப்படித்தான். ஏமா, உங்க அப்பா தான் நிறைய சம்பாதிக்கிறாரு, ஏன் இப்படி துணி பஞ்சம்? நீங்க ஒண்ணு 4 கெட்ட துணியை வீணாக்குனா தான் இப்படி ஒரு ரவுக்க தேரும். இதுதான் இப்பத்தி பேஷன். அத்தை, இது கூட பேஷன் தானே? என்னம்மா இது, என்ன கொசு வலைக்கு சாயம் வச்சு கட்டிட்டு வந்துட்டியா? இல்லத்த, இது ஷிப்பா. அது சரி, உனக்கு திருப்பாவை திருவம்பாவை தெரியுமாமா? அவங்க யாரு? தமிழாவது படிக்க தெரியுமா? பூமி அகராமே நடக்கிறது தான் பெண்களோட லட்சணம். நீ என்ன இப்படி பூகம்பத்தை உண்டாக்குற? சரியில்லையே.